அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஆனக்குளத்தில் மெயின் டவுன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ரோடு வந்தோம்னா ஒரு 3 பெட்ரூம் வில்லா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 பெட்ரூம் வில்லாவும் நான் உங்களுக்கு காட்டுறான்னு தான் பார்க்குறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ரூமில் கெஸ்ட் இருக்காங்க, அதனால் 2 ரூம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது 2 ரூம் எப்படின்னா இன்டர் கனெக்டட், பட் நமக்கு செப்பரேட்டாக இப்போ 4 கப்பல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரைவசி உண்டாக்கி தர முடியும். ஓகேங்களா? எல்லாருக்குமே தனி லாக் ஃபெசிலிட்டி இருக்குது, தனி என்ட்ரன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ 2 ஃபேமிலி வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்டர் கனெக்டடாக வேணும்னா தாராளமாக இன்டர் கனெக்டடாகவும் கொடுக்க முடியும், வித்தவுட் இன்டர் கனெக்டடாகவும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த 4 பெட்ரூம் காட்டேஜ் முன்னாடி தான் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த 4 பெட்ரூம் காட்டேஜை ஜஸ்ட் ஒரு 2 ரூம்ஸ் மட்டும் உங்களுக்கு அதை காமிச்சிட்டு வந்துடுறேன். இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி, எல்லா தகவலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதாங்க அதோட என்ட்ரன்ஸு. ஆல்ரெடி ஒரு கெஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க ஆக்சுவலி இப்போ தான் அவங்களோட லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வண்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் தாராளம் இருக்குது. நம்ம ஆனக்குளம் மெயின் டவுன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மண் ரோடு தாங்க, கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு பட் கார் வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இது. ஆல்ரெடி ஒரு கெஸ்ட் இருக்காங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது தனி பில்டிங். இந்த 4 பெட்ரூம் காட்டேஜுங்கிறது தனி பில்டிங். நீங்கள் 4 ஃபேமிலி வந்தாலும் சரி, இல்லை பெரிய குரூப்பெல்லாம் வந்தீங்கன்னா இதில் ஸ்டே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எத்தனை பேர் ஸ்டே பண்ண முடியும் எல்லா தகவலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பின்ன இதுவும் தனி பில்டிங். இது வந்து 3 பெட்ரூம் இல்லை. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இதோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வில்லா ஃபஸ்ட்டு ஒன்று ஜஸ்ட் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஸோ பார்க்கிங் ஏரியா தாராளம் ஸ்பேஸ் இருக்குது. பெரிய டெம்போ ட்ராவலர், மினி கோச் பஸ் வந்தாலும் நம்ம பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது இங்கே டோர் திறந்தால் இதில் ஒரு இன்டர் கனெக்டட் ரூம், இங்கே ஒரு ரூம் இருக்குதுங்க. வெளியில் ஜஸ்ட் ஒரு டைனிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இங்கே ரெண்டுக்குமே செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் 2 ஃபேமிலி ஒரே ஃபேமிலி எங்களுக்கு இன்டர் கனெக்டட் ரூமாக வேணாலும் நடுவில் டோர் இருக்குது, சென்டரில் திறந்து விட்ருவாங்க. ஸோ அது ஒன்று காட்டுறேன். இப்போ உள்ளே என்ட்ரானாலே நமக்கு ஒரு கிங் சைஸ் காட்டு தான். 3 பேரை தாராளமாக ஸ்டெப் எடுத்துக்கலாம் கட்டில். இன்னும் ஒரு சின்ன ஒரு டேபிள் செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவில் ஏசி வைக்கிற காரணம் இது கொஞ்சம் சூடு பிரதேசம் தாங்க ஆனக்குளங்கிறது. மூணாறு மாதிரி குளிர்ச்சியான பிரதேசம் இல்லைன்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். இங்கே ஒரு காட்டு நான் சொன்னேன் இல்லை, இன்டர் கனெக்டட் டோர். இதுதான் அந்த இன்டர் கனெக்டட் டோர். இதை லாக் பண்ணிடுவாங்க அவங்க. இன்கேஸ் நீங்கள் செப்பரேட்டாக வந்தீங்கன்னா இதை லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அங்கிட்ட உள்ளவங்களுக்கு இங்கிட்ட ஆக்சஸ் பண்ண முடியாது, இங்கே உள்ளவங்களுக்கு அங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறவங்க இந்த என்ட்ரன்ஸில் வந்துக்கலாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஏசி இருக்குது, ஃபேனு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாத்ரூம்லாம் பார்த்தேன், கபோர்டு பார்த்துக்கோங்க. பாத்ரூம்லாம் நல்ல செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல வேலைப்பாடு. கீசர் தான், உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி பிரச்சனை கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கே இப்போ கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஆஃப்டர்நூன் டைமில் குளிக்கும்போது எனக்கெல்லாம் பச்சை தண்ணி போதுன்னு தான் தோணுது. இந்த ரூமுக்கான கபோர்டு, இந்த ரூமுக்கான பாத்ரூமையும் காட்டிடுறேன். ஷவர் இருக்குது, கீசர் இதுக்கு பின்னாடி வச்சுருக்காங்கன்னு தோணுது, இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 6 பேர் வந்தால் இந்த 2 ரூம்லேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுக்கு இடம் இருக்குது, இங்கேயும் இடம் இருக்குது, அந்த ரூம்லேயும் இருக்குது. அதாவது இப்போ 2 ஃபேமிலி நாங்கள் 10 பேர் இருக்கோம் சார்னு சொன்னால் கூட இவங்க அக்கமடேட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்து. வெளியிலலாம் வியூ பார்த்தீங்கன்னா செம்ம வியூ தான், கார்டன் வியூ தான், பார்த்துக்கோங்க. இது கிளாஸ் டோர்லேருந்து ரூம்லேருந்து நமக்கு வெளியில் வியூ பார்க்க முடியும். அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட்லையும் ஒரு வியூ இருக்குங்க இந்த ரூமில். இங்கேயும் ஒரு கிளாஸ் டோர் வியூ தான். ஒரு சூப்பரான ரூம்னு நான் சொல்லுவேங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு 2 பெட்ரூம், அதாவது 2 இன்டர் கனெக்டட் ரூம்ஸு செம்மையாக இருக்குது. மற்ற ரூமில் அது பக்கத்தில் இருக்க 2 ரூமு இன்டர் கனெக்டட் தான். பட் அதோட வீடியோ நான் எடுக்கலை, கெஸ்ட் இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் அதை எடுக்கலை. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, இவங்க ஆல்ரெடி வந்த கெஸ்ட்டு இங்கே தான் டைனிங் எடுத்து அவங்களோட லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் வந்திருக்காங்க. வெளியிலையும் ஃபேனெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. பின்ன இதுலேயும் சொன்ன மாதிரி இப்போ அங்கேயே நமக்கு கேம்ப் ஃபயர் ஏரியாலாம் இருக்குது, டிஜே செட்டப்போட. ஸோ கேம்ப் ஃபயர் ஏரியாலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பின்ன இன்னொரு விஷயம்,
நீங்கள் 4 ஃபேமிலி வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் குக்கிங்க்கு கிச்சன் வேணுன்னா கிச்சன் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. ஸ்பீக்கர்லாம் பாருங்கள், செம்ம ஸ்பீக்கர் அதுவும் நினைக்கிறேன். உங்களுக்கு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கெல்லாம் வைக்கும்போது செம்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது, உங்களுக்கு கிச்சன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. செல்ஃப் குக்கிங் பண்ணணுமா எல்லாமே அவங்க கேஸ் ஸ்டவ் எல்லாமே இதில் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செல்ஃப் குக்கிங் வேண்டாம், எங்களுக்கு இவங்களே ஃபுட்டு உண்டாக்கி தரணும்னா தாராளம், அதுக்கு அந்த கேட்டகர் அண்ணே இருக்கார், அவங்களே குக் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் மெனு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இந்த சைடு 2 ரூம் இருக்குன்னு சொன்னேன். கெஸ்ட் இருக்கனால தான் நான் எடுக்கலை. இதுவும் சேம் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே இன்டர் கனெக்டட் ரூம்ஸ் தான். இங்கே நமக்கான லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். கேம்ப் ஃபயர் ஏரியா இதுதான். ஸோ கேம்ப் ஃபயர் வித் டிஜேயோட பயங்கரமாக இருக்குது, பயங்கர செட்டப் தான், ஒர்த்து தான். அங்கிள் ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த 4 பெட்ரூம் வில்லாக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து அவங்களோட வெக்கேஷன் ட்ரிப்பு பிளான் பண்ணி புக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். ஆனகுளத்தில் இனி உங்களுக்கு பட்ஜெட் வில்லாஸ் எல்லாம் வேணும்னா தைரியமாக நீங்கள் என் நம்பருக்கு உங்கள் என்கொயரியை வாட்ஸ்அப் பண்ணலாம். நிறையா காண்டாக்ட் நம்மகிட்ட இருக்குது, நாமளே புக் பண்ணியும் தரோம். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு சொல்லி புக் பண்ணி தரோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா பாபா, see you.